இன்றைய வேதவசனம் நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமேன். ஆசாரியனாகிய எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்துண்டு அழுதார்கள். அப்பொழுது நெகேமியாவும் எஸ்ராவும் ஜனங்களை நோக்கி, அழாதீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆம், தேவ சமூகத்தில் அழுவது அல்ல, மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்றவாறு கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய எதிராளியாகிய சாத்தானும் இருப்பான். அப்பொழுது நாம் பலனற்றவர்களாக அல்ல, பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்றியும் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் என்கிறபடி நியாயப்பிரமாண வசனத்தை கேட்டவுடன் அழுத ஜனங்கள் அந்த வசனத்தை உணர்ந்து கொண்ட பிற்பாடு அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். எனவே நாமும் தேவ வசனத்தை கேட்பவர்களாக மட்டும் இருந்தால் நம் எதிராளி முன்பாக பலனற்றவர்களாக அழுது கொண்டிருப்போம். ஆனால் அவருடைய வசனத்தை உணர்ந்து கொள்ளும் போது பலன் கொண்டு சந்தோஷமாய் இருப்போம். எங்களை பலப்படுத்தும் உம்முடைய சத்திய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா, நன்றி.